நவம்பர் 19, 2023 அன்றைக்கு காலையில் வழக்கம் போல மகாராஷ்டிரா மாநிலம் மும்பாயில் இருக்கிற அந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய அந்த கட்டுமான பணிகளில் வேலை செய்வதற்காக பணியாளர்கள் வந்தாங்க. அவங்க அங்கே வேலையை தொடங்கும் போது அந்த மெட்ரோ இருக்குது இல்லையா, அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் அந்த பக்கம் கொஞ்சம் கட்டுமான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தா மக்கள் பாதுகாப்பாக நடந்து போகிறதுக்கு இந்த பேரிகேடு வைப்பாங்க இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பேரிகேடு, அது கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு இடத்துல ஒரு 2 பேரிகேடு கீழே விழுந்து கிடக்குது, ஒன்று மேலே ஒன்று இப்படி கிடக்குது. அதை பார்த்துவிட்டு நம்ம வேலைக்கு வந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பேரிகேடை எடுத்து நிறுத்தி நேராக வைக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. பேரிகேடை அவங்க தூக்குன போது தான் அடியில் அந்த 2 பேரிகேடு இப்படி போட்டிருந்தது இல்லையா, அதுக்கு அடியில் ஒரு சூட்கேஸ் ஒன்று கிடக்கிறத கவனிக்கிறாங்க. யாரோ ஒரு சூட்கேஸை வச்சு அதை மறைக்கிறதுக்காக இந்த பேரிகேடுகளை மேலே இப்படி போட்டு மூடி இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத உணர்ந்த உடனே ஏதாவது கடத்தல் பொருள் எதுவும் இருக்குமோ, உள்ள ஏதாவது விலை மதிப்புள்ள சாமானங்கள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த கட்டிட பணியாளர்கள் அந்த சூட்கேஸை திறக்கிறாங்க. சூட்கேஸை திறந்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உள்ளுக்குள்ள ஒரு 20-25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய உடல் அந்த சூட்கேஸ்க்குள்ள வைக்கப்பட்டிருந்ததை பார்க்குறாங்க. அந்த உடலை பார்த்த உடனே அதிர்ச்சியில் எல்லாரும் வீழ்னு கத்திட்டு ஓடிடுறாங்க. உடனடியாக போலீஸுக்கு தகவல் பறக்குது. போலீஸார் அங்கே விரைந்து வராங்க. போலீஸார் அந்த உடலை கைப்பற்றி அங்க ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு அந்த ஏரியாவையே கார்டன் ஆஃப் பண்ணிட்டு அந்த பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக போலீஸாருக்கு ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கவில்லை. சூட்கேஸும் கூட ஒரு பழைய சூட்கேஸு, புதுசாக இருந்தால் கூட எந்த கடையில் வாங்கினாங்களான்னு விசாரிச்சிருக்கலாம். சூட்கேஸும் பழைய சூட்கேஸு, இறந்து கிடந்த பெண்ணுடைய ஹேண்ட்பேக்கோ பர்ஸோ அல்லது ஒரு ஐடி கார்டோ அது போன்ற எதுவுமே போலீஸாருக்கு அங்கே கிடைக்கல. அதனால போலீஸார் குழம்பி நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பெண்ணுடைய கழுத்தில் தொங்கின ஒரு சன்னமான செயின்ல இருந்த ஒரு டாலரை பார்க்குறாங்க. அந்த டாலர் ஒரு சிலுவை. அந்த செயின் தெரியற மாதிரி போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போலீஸார் போட்டோ எடுக்க சொல்றாங்க. இந்த பெண் யாருன்னே தெரியல. குர்லாச்செம்பூர் மெட்ரோ ஸ்டேஷனுடைய வெளியில கிடக்குது இல்லையா, இந்த பெண் யாரு என்ன ஏதுன்னு போலீஸார் அக்கம் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் தகவல் கொடுத்து விசாரிக்கிறாங்க. ஆனா போலீஸார் எப்படி விசாரித்தும் கூட போலீஸாரால் இந்த பெண் யாரு அப்படிங்கிற எந்த விதமான தகவலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் போலீஸாருக்கு இந்த ஐடியா தோணுது. இந்த பெண்ணை ஒரு சிலுவையை அவங்க கழுத்தில் மாட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த சிலுவையை தனியாக ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த பெண்ணுடைய முகத்தையும் ஃபோட்டோ எடுத்தாங்க. இதை 2ஐயும் எடுத்து போலீஸார் போஸ்டர் அடித்து 500க்கும் மேற்பட்ட போஸ்டர் அடித்து அந்த பகுதி முழுவதும் ஓட்டுறாங்க. ஆனால் எந்த தகவலுமே போலீஸாருக்கு கிடைக்கல. அதற்கு அடுத்த கட்டமாக போலீஸாருக்கு தோணுன ஐடியா என்னன்னா, சோசியல் மீடியாவில் சமூக ஊடகங்களில் இந்த ஃபோட்டோவை போடுவோம், யாருக்காவது தகவல் தெரிந்தால் உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் இந்த பெண்ணுடைய போட்டோவையும் அந்த சிலுவை கழுத்தில் போட்டிருந்தாங்களா செயின்ல, அந்த சிலுவை லாக்கெட்டோட போட்டோவையுமே போலீஸார் தங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் போடுறாங்க. அதை எடுத்து பலரும் ஷேர் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் பிற சோசியல் மீடியாக்களில் பலரும் இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட போலீஸாருக்கு அடுத்த சில தினங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கல. அதே சமயத்தில் போலீஸாருடைய இன்னொரு டீம் இந்த பொண்ணு சிலுவை போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் போகிறாங்க. சர்ச்சா போய் இந்த பெண் உங்கள் சர்ச்சுக்கு வர்ற பெண்ணா அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. ஆனால் எங்கே விசாரிச்சுமே போலீஸாருக்கு தகவல் கிடைக்கல. இப்படி போலீஸார் விக்கித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்கித்து நின்ன போது தான் போலீஸாருக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அது என்ன அப்படின்னாக்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட ஒரு சர்ச் ஃபாதர் அந்த ஃபோனில் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சர்ச்சுடைய ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் இதை பகிர்ந்திருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரிசால இருக்கிற கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் என்னைய கான்டாக்ட் பண்ணாருங்க சார். அவர் இந்த பெண்ணுடைய போட்டோவை பார்த்தா எங்க சர்ச்சுக்கு வர்ற பெண் போல தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க சார் அப்படின்னு சொல்லவே போலீஸார் உடனடியாக விரைந்து இந்த சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சர்ச்சுக்கு போய் அந்த ஃபாதரை இந்த ஒரிசா ஃபாதர் இருக்கார் இல்லையா பாதிரியார், அவருக்கு ஃபோன் பண்ண சொல்றாங்க. இதற்கிடையே அந்த போனை எடுத்த பாதிரியார், ஆமாங்க சார் இந்த பொண்ணு எங்க சர்ச்சுக்கு போற பெண் தான்,
இந்த பொண்ணு மும்பாய்க்கு வேலைக்கு போயிருக்குதே, அந்த பெண்ணுடைய குடும்பத்தை எனக்கு நல்லா தெரியும், அவங்கள வந்து நான் வர சொல்லி இருக்கிறேன், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளாக அவங்க வந்துருவாங்க, வந்த உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் போனை வைத்து ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக அந்த ஃபாதர், ஒரிசா பாதிரியாரே திரும்பி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, சார் அந்த பெண் வந்து எங்க சர்ச்சுக்கு வர ஒரு குடும்பத்தை சேர்ந்த 25 வயதான பிரதிமா பவல் கிஸ்பட்டா அப்படிங்கிற ஒரு பெண்ணா இவங்க. இந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கிட்ட நான் இந்த போட்டோவை காமிச்சு இந்த சிலுவையையும் காமிச்சு கேட்டபோது அவங்க இது தங்களுடைய மகள் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த ஒடிசாவை சேர்ந்த பாதிரியார் சொல்றாரு. உடனடியாக போலீசார் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் ஒடிசால இருந்தாங்களே அவங்கள வந்து உடனடியாக இங்க அனுப்பி விடுங்க சார், அவங்கள கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த நாளே அந்த பெண்ணுடைய பெற்றோரும் சில உறவினர்களும் மும்பாயில் இருக்கிற இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றாங்க. அவங்க வந்த உடனேயே அவங்கள கூட்டிட்டு போய் உடலை காமிச்சு அடையாளம் காட்ட சொல்றாங்க. இது எங்களுடைய பெண் தான் அப்படின்னு சொல்லி அந்த உடலை பார்த்த உடனே அவருடைய அம்மா கதறி அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு போலீசார் அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு அந்த அம்மா கிட்டையும் அந்த பெண்ணுடைய தகப்பனார்கிட்டையும் உங்க பெண் மும்பாய்க்கு எதுக்காக வந்தாங்க, என்ன எதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய பெண் பிரதிமா கடந்த பல ஆண்டுகளாக மும்பாயில தான் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பராக வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றுறாங்க சார். அவர் வந்து சமீப காலமாக கடந்த 2-3 ஆண்டுகளாக ஒரு லிவ்-இன் பார்ட்னரோடு வாழ்ந்து வராங்க. அவர் வந்து 22 வயதான அஸ்கார் மனோஜ் பர்லா அப்படிங்கிறவரே, அவரும் வந்து ஒடிசாவை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த பெற்றோர்கள் சொல்றாங்க. அதோட இல்லாம இந்த அஸ்கார் பர்லா இருக்கார் இல்லையா, அவருடைய போன் நம்பரையும் இந்த குடும்பத்தார் கொடுக்குறாங்க. போலீசார் உடனடியாக அந்த போன் நம்பரை தொடர்பு கொள்றாங்க. ஆனா போனு ஸ்விட்ச் ஆஃப். போலீசார் உடனடியாக இந்த இருவரும் எங்க குடியிருந்தாங்க, 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னா கூட ஒன்னா தானே வாழ்ந்து வந்தாங்க, இவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு விசாரித்த போது அவங்க தாராவியில குடியிருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார், அதுக்கு மேல எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக போலீசார் அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கறாங்க. அங்க விரைந்து இவங்களும் போறாங்க. போய் தாராவி பகுதியில் அவங்க விசாரித்த போது இந்த பர்லாவும் அந்த பெண்ணும் அங்கதான் குடியிருக்கிறாங்கிற தெளிவாகுது. அந்த அட்ரஸை விசாரித்துக்கிட்டு போலீசார் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீடு பூட்டி கிடக்குது. அங்க இருந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்ப அவங்க சொன்ன போது, சார் 2 பேருமே தீபாவளிக்கு ஊருக்கு போனாங்க, ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு 2 பேரும் இங்க தான் சார் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக நவம்பர் 19ஆம் தேதி தான் நாங்க வந்து அந்த ஆடவர் பர்லாவை மட்டும்தான் நாங்க பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த பெண்மணி காணோம், அவங்க மறுபடியும் ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் அந்த நவம்பர் 19க்கு பிறகு இந்த பர்லாவும் வீட்டுக்கே வரலைங்க சார், வீடு பூட்டியே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பர்லா வந்து ஒரு சமோசா கடையில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு இவங்க தகவல் கொடுக்கவே உடனடியாக போலீசார் அந்த சமோசா கடை எங்கேன்னு விசாரிச்சுக்கிட்டு அந்த கடையை தேடி ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த சமோசா கடையுடைய உரிமையாளர் என்ன சொல்றாரு, சார் இங்கே தாங்க சார் வேலை செஞ்சுட்டு இருந்தான், கடைசி கொஞ்ச நாளாகவே நான் வீட்டுக்கு போகல, இங்கேயே இருக்கிறேன், இங்கே இருந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானுங்க சார். நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான், இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அவரு கடைக்காரர் சொல்கிறாரு. அந்த கடையில் சிசிடிவியும் வச்சிருக்கிறாங்க. சிசிடிவி பதிவுகளை போலீசார் எடுத்து பார்த்தபோது அவன் அன்றைக்கு தன்னுடைய பணிகளை முடித்துவிட்டு 3-4 பெரிய பெரிய பேக்குகளை தூக்கிக்கிட்டு அவன் வெளியில் நடந்து போகிறது தெரியுது. அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு அவன் போகிறது தெரியுது. உடனடியாக போலீசார் மும்பாயுடைய பஸ் ஸ்டாண்டு, ட்ரெயின் ஸ்டேஷனு, மெட்ரோ ஸ்டேஷனு எல்லா இடத்துக்கும் தகவல் அனுப்புகிறாங்க. எல்லா இடத்துக்கும் இவனுடைய ஃபோட்டோவையும் அனுப்பி ஆள் எங்கேயாவது இருந்தானா கபால் நமக்கு சொல்லி தகவலை கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க. போலீஸார் மிக முக்கியமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, இவன் பையெல்லாம் தூக்கிட்டு போகிறத பார்த்தா சொந்த ஊருக்கு ஒடிசாவுக்கு தப்பிச்சு ஓடிடுவான் அப்படின்னு போலீஸார் நினைக்கிறாங்க. உடனடியாக மும்பாயுடைய லோக்மானிய திலக் டெர்மினஸ் இருக்குது இல்லையா, நம்மளுடைய சென்னை சென்ட்ரல் மாதிரி அங்கே வந்து பெரிய டெர்மினஸ் மும்பாயில், அதுதான் அங்கேருந்து தான் ஒடிசாவுக்கு ட்ரெயின் எல்லாம் போகுது. அதனால் அங்கே போவான்
அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அங்கே உடனடியாக போலீஸ் ஓடி போய் அங்கே இருக்கிற சிசிடிவி எல்லாம் பதிவுகளை எல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்படி அவங்க செக் பண்ண போது அவங்க எதிர்பார்த்தது போலவே இவன் அந்த லோக்மானியா திலக் டெர்மினஸுக்குள்ள வர்றது தெரியுது. அதற்கு பிறகுதான் போலீசாருக்கு பயங்கரமான ஆச்சரியம். அவன் ஒடிசா ட்ரெயின்ல ஏறாம உத்தரப்பிரதேஷ் போற ட்ரெயின்ல போய் ஏறி இருக்கிறான். இது போலீசார பயங்கரமான ஒரு குழப்பத்துல ஆழ்த்துது. இருந்தாலும் கூட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரான அந்த போலீஸ் ஆபீசர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னாக்க, ஒருவேளை இவன் இந்த ட்ரெயின்ல ஏறிட்டு வேற ஏதாவது அவுட்டர் ஸ்டேஷன்ல போய் மாறி போறதுக்கு, ஒரிசா ட்ரெயின்ல மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் என்ன பண்றாரு, ஒரு டீமை தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாரு, இன்னொரு டீமை கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்புறாரு. இந்த 2 ஸ்டேஷன் தான் அடுத்த மிக முக்கியமான ஸ்டேஷன்கள். ஒடிசா போற ட்ரெயின்லாம் இது வழியா போகும் அப்படிங்கிறதுனால இங்க அனுப்புறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எதிர்பார்த்தது போலவே இவன் தானே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறது சிசிடிவியில பதிவாகுது. உடனடியாக போலீசார் இந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஒரிசா ட்ரெயின் வர்ற பிளாட்ஃபார்ம்ல சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்பாலே அந்த ஸ்டேஷன்ல, தானே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல ஒரு மூளையில தன்னுடைய பையெல்லாம் வச்சுக்கிட்டு தரையில ஹாயா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குறாங்க போலீஸ்காரங்க. உடனே அவனை கோழி அமுக்கிறாப்புல அமுக்கிறாங்க. அவனை கூட்டிகிட்டு உள்ள தள்ளி நம்மளால முட்டிக்கு முட்டி தட்டி கிடுக்குப்பிடி விசாரணை போட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. போலீஸாருடைய அந்த கிடுக்குப்பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாம இவன் மனோஜ் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான் போலீஸ்காரங்க கிட்ட. அவன் என்ன சொல்றான், சார் 2020ஆம் ஆண்டு லாக்டவுன் வந்தது இல்லையா, லாக்டவுன் அப்பதான் ஊருக்கு அவதியா திரும்பி போயிட்டு இருந்த போதுதான் நானும் பிரதிமாவும் முதல்ல சந்திச்சோம். அதற்கு பிறகு எங்க 2 பேத்துக்குள்ள நெருக்கம் அதிகமாயிருச்சு. ஒடிசா போன பிறகும் கூட எங்களுடைய தொடர்பை நாங்க தொடர்ந்து வந்தோம். அதற்கு பிறகு மீண்டும் நாங்கள் மும்பைக்கு 2 பேருமே வேலைக்கு வந்தோம். லாக்டவுன் முடிஞ்சு நாங்கள் மும்பைக்கு வேலைக்கு வந்த பிறகு நாங்கள் 2 பேருமே ஒன்றா வீடு எடுத்து ஒன்றா தங்கி கணவன் மனைவி போல நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எல்லாம் நல்லா தாங்க சார் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த 6 மாசமாக தான் இவளுக்கு, இந்த பிரதிமாவுக்கு புத்தி பேதலிச்சு போயிருச்சு. அவள் அடிக்கடி ஊர்க்காரர் ஒருத்தரோட ஃபோனில் பேசுகிறத நான் பல முறை பார்த்துருக்குறேன். எனக்கு அவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்தது. இந்த முறை ஊருக்கு போயிட்டு வந்தா இல்லையா, வந்த பிறகு எந்நேரமும் ஃபோனு தான், ஃபோனும் கையுமாவே சுற்றிட்டு தெரிஞ்சா. நைட்டெல்லாம் விடிய விடிய அவங்களுடைய அரட்டையுமே ஃபோனில் மெசேஜுமா இருந்தது. இது எனக்கு பயங்கர எரிச்சலை ஏற்படுத்துச்சு. நான் கூடவே இருக்கும்போது நீ ஊர்க்காரன் ஒருத்தன் கூட, ஊரில் இருக்கிற ஒருத்தன் கூட நீ தொடர்புல இருக்கிறியா, இங்க ஒரு கல்யாணம் இல்லாத உறவு, இது பத்தாதுன்னு இன்னொரு கள்ள உறவு உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை வந்ததுங்க சார். அப்படித்தான் அன்றைக்கும் எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்தது. அன்னைக்கு எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவளை அப்படியே குறவளை பிடிச்சி நெருக்கினேங்க சார். நான் ஒன்றும் அதிகமாலாம் பண்ணலைங்க சார். இப்படின்னு குறவளை பிடிச்சி அமுக்கினேன். அதுக்குள்ள அவள் மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்துட்டா. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு தான் எனக்கு ரொம்பவுமே பயமுடிச்சுக்கிச்சு. நான் என்ன முடிவு பண்ணேன், இவளை ஒரு சூட்கேஸில் போட்டு கொண்டுக்கிட்டு ஒடிசாவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து தான் நான் ஒரு சூட்கேஸில் இவ பாடி போட்டுக்கிட்டு நான் கிளம்பி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். ஆனால் மெட்ரோ ஸ்டேஷனில் போலீஸ்காரங்களாம் நிற்கிறத பார்த்தோன்னே எனக்கு பயம் பிடிச்சிக்கிச்சு. அதனால மெட்ரோ ஸ்டேஷனில் அப்படி சைட்லேருந்து ஏறுவேன் இல்லையா, அந்த ஓரத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. அங்கே இரவு நேரம் பணியாட்கள் இல்லை. அதனால் இவ உடல் இருந்த அந்த சூட்கேஸை இந்த மூலையில் கொண்டு போய் வச்சுவிட்டு மேலே 2 பேரிகேடை போட்டு மூடி வச்சுவிட்டு அதற்கு பிறகு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க சார். இருந்தாலும் கூட எனக்கு பயங்கரமான பயம். அதற்கு பிறகு நான் என் வீட்டுக்கே போய் தங்கவே இல்லை. வேலை செய்கிற இடத்துலையே தங்கிட்டேன், சமோசா கடையிலே தங்கிக்கிட்டேன். இருந்தாலும் கூட எனக்கு பயம் விடலை. அதனால தான் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு நான் கிளம்புனேன். ஆனால் எப்படியோ தெரியல, நீங்கள் தானே ஸ்டேஷனில் வச்சு என்னை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான். நடந்த விஷயங்களை எல்லாம் இவன் சொன்ன பிறகு
இவனை பிடிச்சு போலீசார் உள்ள தள்ளி இருக்கிறாங்க நண்பர்களே. இவன் மேல கொலை குற்றம் சாத்தப்பட்டு இப்பொழுது வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதுகளுக்குள்ள ஒன்றும் கல்யாணம் கூட ஆகல. தன்னுடைய லிவிங் பார்ட்னர் வேறொருத்தன் கூட ஒரு கள்ள தொடர்புல இருக்கிறா அப்படிங்கிறத தாங்க முடியாம இவன் அவன் கூட வாழ்ந்து வந்த 25 வயதான அந்த கிஸ்பட்டாவை கொன்ன விஷயம் கேட்டு மும்பாயே ஆடி போயிடுச்சு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.